அதிமுகவுக்கு அமோகமான ஆண்டாகவே அமைந்திருந்தது கடந்து போன 2023. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எடப்பாடி கே பழனிசாமியே நமக்கு முதலமைச்சராய் இருந்திருக்கலாமே என்று ஏங்கி போக வைத்த ஆண்டு இந்த 2023. அதிலும் குறிப்பாக ஆரம்பம் முதலே அதிமுகவுக்கு ஏறுமுகம் மட்டுமே கொடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். 1. எதிரிகளை புரிந்து கொள்ள மக்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது மற்றும் துரோகிகளின் உண்மை முகத்திரையை கிழித்தது என்று இந்த 2023 அதிமுகவுக்கு சாதகமாகவும் அதே சமயம் அதிமுகவின் வளர்ச்சிக்கு சாதகமாகவும் பல நிகழ்வுகள் அரங்கேறின. பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் இயலாமையையும் திமுகவின் தில்லாலங்கடியும் தோலுரித்து திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக அரசை வழிநடத்தும் ராஜதந்திரியாக மக்களோடு மக்களாக இருக்கும் மாபெரும் ஏழை பங்காளனை அதிமுகவின் பொதுச் செயலாளராக நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கொண்டு சட்ட போராட்டங்களை தாண்டி அதிமுகவின் அடுத்த அத்தியாயம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது இந்த ஆண்டு. புரட்சி தலைவர் புரட்சி தலைவி கண்ட மாபெரும் மக்கள் இயக்கத்தில் 1.5 கோடி தொண்டர்கள் என இருந்த சாதனையை வேறெந்த கட்சியும் செய்ய முடியாத அளவிற்கான அந்த சாதனையை தானே முறியடித்தது அதிமுக. ஆம், 2,40,00,000 தொண்டர்களை அதிமுகவில் இணைய செய்து மாபெரும் சாதனையை புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி படைத்ததும் இந்த 2023 தான். வழக்கமாக ஆளும் கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்ளவே விரும்புவார்கள் மக்கள். ஆனால் ஓர் எதிர்க்கட்சிக்கு இந்த அளவு ஆதரவு கிடைத்திருப்பது அதிமுகவுக்கு மட்டுமே. கூட்டணி பற்றி பல்வேறு விமர்சனங்களை சந்தித்த அதிமுக அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தொண்டர்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது. தெய்வங்களாக வணங்கும் தங்கள் தலைவர்களை பாஜகவினர் அவதூறு பேசினார்கள் என்ற காரணத்திற்காக தொண்டர்களின் மனநிலையை ஏற்றுக்கொண்டு கூட்டணியை முறித்து வெளியேறியது அதிமுக. தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2வது பெரிய கட்சியான அதிமுக வெளியே வந்ததும் ஒட்டுமொத்த இந்திய அரசியல் களமுமே பரபரத்து போனது. ஒருபுறம் எதிரிகளின் முகத்திரையை கிழித்ததோடு மறுபுறம் துரோகிகளை விரட்டி அடித்ததும் இந்த ஆண்டு செவ்வனே நடந்தது. துரோக கூட்டத்தின் பன்னீர் திமுகவின் மாப்பிள்ளை சபரீசனோடு ரகசிய உறவில் இருந்து கொண்டிருந்ததை வெளிச்சம் போட்டு காட்டியது இந்த ஆண்டுதான். துரோகிகளின் அரசியல் கள்ள உறவு சந்தி சிரித்ததும் இந்த ஆண்டுதான். ஆக மொத்தத்தில் தொண்டர்களின் மனம் விரும்பாத கூட்டணி முறிந்தது, துரோகிகள் ஒளிந்தார்கள், எதிரிகள் மிரண்டார்கள். இப்படி அதிமுகவிற்கு எல்லாமே பாசிட்டிவாகவே கடந்தது 2023. அதிமுகவுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரப்போகிறது 2024 என்பதற்கு அச்சாரம் போட்டு இருக்கிறது சமீபத்திய அதிமுக பொதுக்குழு. அதற்காகவே புது ஆண்டில் புத்துணர்ச்சியோடு களத்தில் இறங்கிவிட்டது அதிமுக. அவர்களை கைப்பிடித்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.